அடுத்து பார்க்க போகிறது சுயசரிதை நூல்கள். அது யார் வந்து எழுதியிருக்கா, அவங்களோட சுயசரிதை எழுதியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த எழுதினவங்க அவங்களோட நூல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படின்னா ட்ரூத் உண்மை பேசினவர் யார், காந்தி. ஸோ ட்ரூத்துன்னு வர்றதுனால காந்தி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அண்ட் ஆட்டோபயோகிராஃபி நம்ம ரிச்சா மாமான்னு தானே சொல்லுவோம். ஆட்டோ ஓட்டுறவங்க ரிச்சா மாமா. அப்போ ஆட்டோங்கிறப்போ நம்ம யாரை ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம மாமா யார், ஜவஹர்லால் நேரு. ஸோ நேரு மாமாவை ஞாபகம் வச்சுக்கணும். ஆட்டோபயோகிராஃபி நேரு. அடுத்து பிரிசன்ஸ் டைரி, கைதி. பிரிசன்ஸ் டைரி அப்படிங்கிறதுக்கு வந்து ஜெயப்பிரகாஷ் நாராயணன் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து மெயின் கேம்ப் அப்படிங்கிறது வந்து ஹிட்லரோடது. ஸோ இது பேரே வந்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ அது வந்து அடால்ஃப் ஹிட்லரோடது. அடுத்து மை ரெமினன்சன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரவீந்திரநாத் தாகூர் எழுதினது. அடுத்து நமக்கு தெரியும் விங்ஸ் ஆஃப் ஃபயர் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அடுத்து இன்சைடர் எப்பவுமே வந்து ஒரு நமக்குள்ளே ஒரு நரசிம்மன் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நரசிம்மனோட கோபம் வந்து உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ நரசிம்மராவ் இன்சைடர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மை பிரசிடென்ஷியல் இயர்ஸ் வெங்கட்ராமன். அடுத்து வந்து ஐடேர் தைரியத்தை பற்றினா பெண்களில் காவல்துறையில் வேலை பார்த்ததுனால அவங்களுக்கு தைரியம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஐடேர் அப்படிங்கிறது கிரண் பேடி. அடுத்து மை மியூசிக்னு வந்ததுனால பண்டிட் ரவிசங்கர். ஸோ அவர் வந்து இசைத்துறையில் இருந்தவர். ஸோ மை மியூசிக் மை லைஃப். அடுத்து ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன் அன்னோன் இந்தியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா நேரு. யாரோ தெரியாத ஒரு இந்தியனோட ஆட்டோபயோகிராஃபினா வந்து தெரியாத பேராக இருக்கணும். ஸோ சௌத்ரிங்கிறது வந்து தெரியாத பேர். ஸோ நிராஜ் சௌத்ரி. நேரு வந்து புகழ்பெற்றவர், இவர் வந்து தெரியாதவர். ஸோ அன்னோன் அதுதான் கோட்வேர்ட். அன்னோன்னா சௌத்ரி. ஃப்ரெண்ட்ஸ் நாட் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து அயூப் கான். எப்பயுமே நம்ம வந்து முஸ்லீம்ஸோட வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாட் மாஸ்டர்ஸ் அப்படின்னா அயூப் கான் முஸ்லீம் பேர் வரும். அடுத்து பிளேயிங் இன் மை வே ஸோ டெண்டுல்கர். அடுத்து வந்து டாட்டர் ஆஃப் எ ஈஸ்ட். டாட்டர்னா கண்டிப்பாக ஒரு பெண் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ பெனாசிர் பூட்டோ டாட்டர் ஆஃப் த ஈஸ்ட். அடுத்து மை லைஃப். ஸோ என்னோடய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா செலவையுமே எல்லா பில்லையுமே நான் தான் கட்டணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பில் கிளின்டன். மை லைஃப் பில் கிளின்டன். அடுத்து ஃப்ரீடம் இன் எக்ஸைல் தலாய் லாமா. ஸோ விடுதலை அப்படின்னா தலாய் லாமா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சன் ஆஃப் மை ஃபாதர், என்னோடய ஃபாதரோட பையன் அப்படின்னா டாம் வந்து ஒரு பையன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டாம் மோரிஸ் சன் ஆஃப் மை ஃபாதர். அடுத்து ரெவென்யூ ஸ்டாம்ப் வந்து அம்ரிதா பரிதம். அடுத்து மை டேஸுங்கிறது வந்து ஆர்கே நாராயணன். ஸோ ஆர்கே நாராயணன் வந்து மை டேஸ். ஸோ இது வந்து இங்கிலீஷில் வந்து எழுதின நூல்கள். இதே இது தமிழ்லையும் சிலரோட சுயசரிதை எழுதியிருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா என் சரிதம் அப்படிங்கிறது வந்து உவே சுவாமிநாத ஐயர் எழுதியிருக்காரு. என் சரிதம். அதே இது என் கதை அப்படின்னா நாமக்கல் கவிஞர். ஸோ கதை வந்து நாமக்கல் கவிஞர், சரிதம் வந்து ஊவேசா. அடுத்து என் வாழ்க்கை குறிப்புகள் அப்படின்னா திருவிக்கா. ஸோ இது மூணு மாற்றுக்கணும். என் சரிதம் ஊவேசா, என் கதை நாமக்கல் கவிஞர், என் வாழ்க்கை குறிப்புகள் திருவிக்கா. நான் ஏன் பிறந்தேன், எதுக்காக பிறந்தேன்னு கவலைப்படுற வந்து எம்ஜிஆர். நமக்கு தெரியும் கண்ணதாசன் வனவாசம் கண்ணதாசன். இதுவரை நான் அப்படிங்கிறது வந்து வைரமுத்து. அடுத்து நெஞ்சுக்கு நீதி கருணாநிதி. ஸோ நீதி கருணாநிதி. ஸோ அந்த இது வந்து ரிலேட்டடாக வரும். ஸோ நெஞ்சுக்கு நீதி கருணாநிதி. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சுயசரிதை நூல்களும் அதை எழுதினவங்களும் பார்த்தாச்சு. அடுத்து பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் சமிட்ஸ். ஸோ என்னென்ன மாதிரியான சமிட்ஸ்லாம் வந்து இந்த வருடம் இல்லை இதுக்கு அடுத்த வருடம் வந்து நடைபெற போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சார்க் சமிட். எப்போ சார்க்னா என்னென்னா சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறதான் வந்து சார்க்கோட
விரிவாக்கம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2016 இஸ்லாமாபாத்தில் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 2014 காத்மாண்டில் நடந்திருக்கு. காத்மாண்டு வந்து நேபாளில் இருக்குது, இஸ்லாமாபாத் வந்து பாகிஸ்தானில் இருக்குது. 2016 வந்து இஸ்லாமாபாத்தில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த சமிட்டை வந்து போஸ்ட்பான் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது இன்னும் நடக்கலை, தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க 18, 19 அடுத்தடுத்து. ஸோ 2014, 2016 நடந்திருக்கு. இது வந்து சார்க் சமிட்டு. அடுத்து G20 சமிட் பார்த்தோம் அப்படின்னா 2016, 17, 18. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. 2016 நடந்தது வந்து 11th சமிட்டு, அடுத்து 12th, அடுத்து 13th. ஸோ 16th பார்த்தீங்க அப்படின்னா ஹாங்கோ அப்படிங்கிறது வந்து சீனாவில் நடந்திருக்கு. ஜெர்மனி 2017 வந்து ஜெர்மனி. ஸோ இதுக்காக தான் இப்போ வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ஜெர்மனி போயிருக்காரு. ஸோ இதை அட்டன் பண்ணுறதுக்காக G20 சமிட்காக தான் வந்து போயிருக்காங்க. ஹம்பர்க் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. இது 2018 வந்து அர்ஜென்டினாவில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது 3. ஸோ சீனா, ஜெர்மனி, அர்ஜென்டினா 16, 17, 18. அது வந்து 14, 16. முன்னாடி பார்த்தது 14, 16. இது வந்து 16, 17, 18. சீனா, ஜெர்மனி, அர்ஜென்டினா CGA அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. CGA. ஸோ 16, 17, 18. ஓகேவா. அடுத்து G8 பார்த்தோம் அப்படின்னா 42nd வந்து 2016 நடந்திருக்கு. சைமா ஜப்பானில் நடந்திருக்கு. அடுத்து 2017 இட்டாலியில் நடந்திருக்கு, டார்மினா அப்படிங்கிற இடத்துல. 18 வந்து கனடாவில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 19 ஃப்ரான்ஸ். ஸோ ஜப்பான், இட்டாலி, கனடா, ஃப்ரான்ஸ். JICF ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ 42, 43, 44, 45. இது வந்து 16, 17, 18, 19 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் 2016 தான் சொல்லியிருக்கோம். ஸோ ஜப்பான், இட்டாலி, கனடா, ஃப்ரான்ஸ். இது வந்து G8 சமிட்டு. அடுத்து பிரிக்ஸ் சமிட் வந்து Bங்கிறது பிரேசில், Rங்கிறது ரஷ்யா, Iங்கிறது இந்தியா, Cங்கிறது சைனா, Sங்கிறது சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இதெல்லாம் சேர்ந்த அமைப்பு தான் வந்து பிரிக்ஸ் அமைப்பு. இது வந்து 2016 வந்து பெனாலிம் அப்படிங்கிறது கோவாவில், நம்ம இந்தியாவில் தான் நடந்திருக்கு. கோவாவில் நடந்திருக்கு 2016. 17 வந்து ஜியாமன் சிட்டி சைனாவில் வந்து நடக்குது. ஓகேவா. ஸோ இது ரெண்டும் 2016 and 17. ஸோ இந்தியா, சைனா, இந்தியா அண்ட் சைனா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஐசி வந்து அப்படியே பிரிக்ஸில் இருக்குது. ஸோ பிரிக்கில் இருக்க ஐசி தான். அப்போ இது 2016 இந்தியாவில் நடந்திருக்கு. 2017 எங்கே நடக்க போகுது? சைனாவில், ஜியாமன் சிட்டியில். ஸோ பிரிக்ஸு அதுலேயே ஐசிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. இதுவும் 2016. அப்போ நம்ம முன்னாடி பார்த்த 3மே 2016 தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த சார்க்குக்கு மட்டும் நம்ம 2014 பார்த்துருக்கோம். ஓகேவா. அடுத்து வந்து ஏபெக் சமிட், அதாவது ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் கார்பரேஷன் அப்படிங்கிறது தான் ஏபெக் அப்படிங்கிறது. இது 2016 and 17 பார்க்குறோம். 2016 பெரு லிமா அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. 2017 வந்து வியட்நாம் ஹனாய். ஸோ பெரு பிவி அப்படிங்க. ஸோ பிஇ இருக்குது, நம்ம இங்கே பிவி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி இதில் பி இருக்குது, வி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரு, அடுத்து வியட்நாம் 16 and 17. அடுத்து பார்க்குறோம் NATO சம்மிட், அதாவது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற சம்மிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து போலந்து வார்சா அப்படிங்கிற இடத்துலையும் 2016 நடந்திருக்கு. 17 வந்து ப்ரூசல்ஸ் பெல்ஜியத்தில் உள்ள ப்ரூசல்ஸ் இடத்துலையும் நடந்திருக்கு. 2018 வந்து இஸ்தான்புல் டர்க்கியில் உள்ள இஸ்தான்புலில் நடக்க போகுது. ஸோ பிபிடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ போலந்து, பெல்ஜியம், டர்க்கி. ஓகேவா. இது NATO. ஸோ இதுதான் வந்து முக்கியமான சமிட்ஸ் நடக்க போகிறது, இது வரைக்கும் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதோட கோட் வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ G20க்கு வந்து CAG ஆஃபீஸர்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி CGN ஞாபகம் வச்சுக்கோங்க. CGA. G8க்கு வந்து JICF ஜிஃப் ஃபைல்னு சொல்லுவோம், அதில் C மட்டும் சேர்த்துக்கணும். JICF. அடுத்து வந்து பிரிக்ஸில் வந்து ஐசி அதிலேயே இருக்குது. ஸோ ஐசி. அடுத்து வந்து ஏபெக் அப்படிங்கிறது வந்து
பிவி பெரு வியட்நாம் பிவி. ஸோ இங்கே பி இருக்குது, வி ஞாபகம் வச்சுக்கணும், பிவி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா NATO சம்மிட் வந்து பிபிடி